பாகி. நம்ம மருமகளுக்கு நாய்னா அலர்ஜி. அதை சாக்கா வச்சுக்கிட்டு தனி கொடுத்துன்னு போயிட்டா பாரு. ஆமாங்க, நம்ம கோபு ப்ளூ கிராஸ்ல விட்டதுக்கு அப்புறமும் தனி கொடுத்துட்டு போயிட்டா பாத்தீங்களா? ஏதோ பிளான் பண்ணி தாங்க பண்ணிருக்கா. என்ன சொல்றது, அந்த பசங்களுக்கு கூட்டு குடும்பத்தோட அருமை தெரியலடி. 2 பேரும் வேலைக்கு போறவங்க தானே, நாளை பின்ன குழந்தை பிறந்தா தெரியும். அப்ப நம்ம ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு தான் கிரீச் இருக்கே. சரி சரி, நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் உனக்கு. என்னங்க? நம்ம கோபுவை கொண்டு போய் இந்த ப்ளூ கிராஸ்ல விட்டேன்ல, ஆமா, அங்க என்னோட பழைய நண்பனை பார்த்தேன். ஓஹோ, உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதெல்லாம் வேண்டாம். தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி. எப்படி இருக்காரு உங்க ஃப்ரெண்டு? நல்லா இருக்கான். மிருகங்க மேல எல்லாம் கருணை கட்டிட்டு இருந்தாரு, இப்போ அப்படியே தான் இருக்காரா? அவனேதான், அப்படியே தான். அவனை பத்தி சொல்றான். அங்க என்ன நடந்ததுன்னா, சார் வணக்கம். வணக்கம், உட்காருங்க. ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளுங்க. என்னோட நாய் கோப்புவை இங்க கொண்டு வந்து விட வந்தேன். சரி, நல்லா பாத்துப்பீங்களா? நாங்க எங்க வீட்டுல பாத்துக்கிற மாதிரி பாத்துப்பீங்களா? அதெல்லாம் நீங்க சந்தேகப்பட வேண்டாம், நாங்க நல்லா பாத்துக்கிடுவோம். நான் இங்க கொண்டு வந்து விடுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன் சார். ரொம்ப சந்தோஷம். சந்தேகம் என்ன சார், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அதான். டேய் சதாசிவா, ஆமா, நம்ம 2 பேரும் ஒண்ணா ஒரே கிளாஸ்ல படிச்சுமே, ஞாபகம் இல்லையா? அடடே, டேய் சேஷாத்ரில நீ. ஆமாண்டா ஆமாண்டா, இப்பதான்டா ஞாபகம் வருது. ஸ்கூல் டிராமாவுல ராவண வேஷம் போட்டல ஞாபகம் இருக்கா? டேய், அதெல்லாம் மறக்க கூடிய விஷயமாடாது. பின்ன இப்ப கூட நான் உன் பேரை மறக்கல, நீ என் பேரை மறக்கல. சரி, உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிருக்கணும். எத்தனை பசங்க? எனக்கு 2 பசங்கடா. சுந்தர் ஸ்ரீதர்னு பேரு, ஐடில வேலை செய்றானுங்கடா. சரிடா, உன்னை பத்தி சொல்டா. என் சோக கதைய சொல்லித்தான் ஆகணுமா? டேய், சோக கதையா? அப்படி என்னடா சோக கதை? என் பொண்டாட்டி பார்வதி என் ஒரே பொண்ணு கற்பகத்தை பெத்து போட்டு கடமை முடிஞ்சதுன்னு கண்ணை மூடிட்டா. இத்தனை வருஷமா மறு கல்யாணம் பண்ணாம அப்படியேவா இருக்க? என் பார்வதிய என்னால மறக்க முடியலடா. மறு கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவளுக்கு நான் துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிரும்ல. நீ நாடகத்துல ராவணனா நடிச்ச, ஆனா ரியல் லைஃப்ல ராமன் மாதிரியே ஏகபத்தினி விரதனா வாழ்ந்திருக்கடா நீ. சரி, கற்பகம் என்ன பண்றா? கொஞ்ச நாளைக்கு தாய்மாமா வீட்டுல இருந்து படிச்சா. ஆனா அங்க நிலைமை சரியில்லை. மாமன் பசங்க ரவுடி பசங்களா இருக்காங்க, அவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கானுங்க. அதனால அவளை 8ஆம் கிளாஸ்க்கு மேல படிக்க வைக்க முடியல. என்னடா சொல்ற? இப்பெல்லாம் படிப்புக்கெல்லாம் பேங்க்ல லோன் தராங்கல்ல, வாங்கி படிக்க வச்சிருக்கலாம்லடா. படிச்சா மட்டும் வேலையா கிடைச்சிட போகுது. அதனால 4 வீட்டுல சமையல் வேலை பாக்குறா. போடா, உன் நிலைமை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உனக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியிருப்பேன். சரி, நீ ஃபேஸ்புக்ல இருக்கியோ? என் ஃபேஸை கண்ணாடியில் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு எதுக்கு ஃபேஸ்புக்கு? இருந்திருந்தா உன்னை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு உனக்கு உதவி பண்ணியிருப்பேன்டா. அதான் இப்போ நேரில் பார்த்துட்டுமே. ஆமா, உன் நாயை உன்னால வளர்க்க முடியலையா? என் மருமகளுக்கு நாயினால அலர்ஜி, அதான் இங்க கொண்டு வந்து விட்டு போலான்னு வந்தேன்டா. ஆனா உன் நாய் உன்னை விட்டு போக ரொம்ப முரண்டு பிடிக்குது. 5 அறிவு ஜீவன் 6 அறிவு மனுஷன் மேல எவ்வளவு பாசமா இருக்கு பாத்தியா? ஆமா, கற்பகத்தோட எதிர்காலத்தை பத்தி ஏதாவது யோசிச்சியா? யோசிக்காம இருப்பானா? நல்ல படிச்ச நல்ல வேலை இருக்க பொண்ணுங்களையே இப்ப வேண்டான்னு சொல்றாங்க. 8ஆவதுக்கு மேல படிக்காத என் பொண்ணு, அந்த பொண்ணை யாரு கட்டிக்குவா? எதுக்கும் எனக்கு அவளோட ஜாதகத்தையும் போட்டோவையும் இமெயில அனுப்பேன். ஏய், மெயில் எதுக்கு? கையிலே வச்சிருக்கேன். இந்தா, பொண்ணோட போட்டோவும் ஜாதகமும் இந்த பையிலே இருக்கு. இந்தா. டேய், என் கைவசம் ஒரு பையன் இருக்கான்டா, கோதண்டம். நாங்க கோண்டுன்னு அவனை கூப்பிடுவோம்டா. பையன் பார்க்க அழகா லட்சணமா இருப்பான்டா. ஒரு பிரைவேட் பேங்க்ல பியூனா வேலை செய்யறான்டா. பையன் ஐயர் பையன் தான், பரவாயில்லையா உனக்கு? டேய், என்னடா மெதுவா கேக்குற? முதல்ல பையனுடைய ஜாதகமும் போட்டோவும் கூடுறா. டோ, என்கிட்ட இருக்கேடா. பாத்தியா? கற்பகத்துக்கு ஏத்த மாதிரியே இருக்காண்டா. ஆமாண்டா. ஜாதகம் மெயில்ல அனுப்புறேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. என் பொண்ணுக்கும் என் குணம் தான், அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா கோண்டுக்கு கற்பகத்தை பிடிக்குமாடா? கோண்டு நான் சொல்றத கேட்பான்டா. கட்டுடா தாலியன்னா யார் கழுத்துல வேணாலும் கட்டிடுவான்டா. பாத்துடா, கற்பகம் கழுத்துல கட்ட சொல்லு, வேற யாரு கழுத்துலயா கட்ட சொல்லிடாத. டேய், என் கோப்புவ கண் கலகாம பாத்துக்கடா. கவலையே படாத. அதே மாதிரி
கற்பகத்தை கோண்டுகிட்ட சொல்லி கண்கலங்காம பார்த்துக்க சொல்கிறேன். சரிடா நான் வரேன்டா. ஜாதகத்தை மெயிலில் அனுப்பிச்சிடுறேன். நான் வரட்டுமா? சரி. இதுதான் நடந்தது. அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே எல்லார் மேலேயும் பிரியம். ஒரு எறும்பு கூட அடிக்க மாட்டான்னா பாரு, அப்படியே கையால் அப்படி தள்ளி விட்டுருவான். அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரியே இந்த பிராணிகளை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்கு. அதில் வேலை கிடைச்சிருச்சு அவனுக்கு. அப்போ உங்க பழைய நண்பரை பார்த்துட்டீங்க. ஆமாம். அவரை பார்த்த உடனே அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே 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 பாட்டெல்லாம் பாடியிருப்பீங்களே. அதெல்லாம் பாடணும். பாவம் அவன் கதை சொக கதை. ஏன்? அது என்னன்னா, அவனுக்கு ஒரே பொண்ணு கற்பகன் பேரு. மிஸ்ஸஸ் தவறிட்டா. அந்த பொண்ணை 8வது வரைக்கும் தான் இவனால் படிக்க வைக்க முடிஞ்சது. மேற்கொண்டு முடியலை. இப்போ அவளை யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஒரு பிராமண பையன் இருந்தா சொல்லுன்னா. எனக்கு முதல்ல ஞாபகம் வரல நம்ம கோண்டுவை பத்தி. அப்புறம் தான் அடடே நம்ம பையன் கோண்டு இருக்கானே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன்கிட்ட. அப்போ அந்த பொண்ணோட ஜாதகம் போட்டோ வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே? எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கோண்டுவோட அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். இவனோட ஜாதகத்தை வாங்கிட்டு வந்து மெயில்ல அனுப்பிச்சிட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. தேவன்டா கோண்டு வாடா, ஆயுசு 100டா அவனுக்கு. நமஸ்காரம் மாமா. இன்னும் 6 மாசம் உங்க நகையை மீட்டுடுவேன். அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். படா முட்டா பையல, உன்னை யார நகையெல்லாம் கேட்டது? நீ மெதுவா குடுறா, ஒன்னும் அவசரம் இல்லடா. மாமா, கஷ்டம்னா கைக்கு கொடுக்கறவாள நான் தெய்வமா தான் பாக்குறேன். அது சரிடா கோண்டு. வீட்ல யார் சமையல் பண்றா? நானும் அம்மாவும் தான் மாமி. 2 பேருக்கு என்ன பெரிய கல்யாண சாப்பாடா? ஏதோ வயிறு காயாம இருக்கிறதுக்கு சாப்பாடு. நல்லா பேசுறடா. ஒரு 3வது ஆளு வந்து உங்க 3 பேருக்கு சேர்த்து சமைச்சா எப்படி இருக்கும்? என்ன மாமா சொல்ற? பேச்சுலர் யாராவது ஆத்துல குடி வைக்க போறடா? ஆமாண்டா, உன் வீட்டுக்கு கொடுத்துன வர்றவன் உங்களுக்கெல்லாம் சேர்த்து சமையலா பண்ணி போடுவான். ஒன்னும் புரியலையே. டேய் கோண்டு, உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறோம். என்ன மாமா சொல்ற? எனக்கு போய் கல்யாணமா? என்ன, உனக்கு தாண்டா கல்யாணம் பண்ணோம்? எனக்கும் உங்க மாமாவுக்குமா கல்யாணம் பண்ணுவாங்க? மாமே, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, கல்யாணம்னு அவனுக்கே ஆசை இருக்கு. மறைச்சிட்டு பேசுறான் பாருங்க. இல்ல மாமே, வர கார்த்திகேயனா மாமாக்கு 70 வயசாருது. உங்களுக்கும் மாமாவுக்கும் 70ஆம் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். 70ஆம் கல்யாணம் பண்ணா நல்லதுன்னு மங்கையர் மலை புக்ல படிச்சிருக்கேன்டா. ஆனா அதுக்கு ஸ்ரீதர சுந்தரம் ஒத்துக்கணுமே. அவனுக்கு ஒத்துக்காம இருப்பானுங்களா? சரி, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க, கோண்டுவை மறந்துட்டியே. 2 கல்யாணத்தையும் ஒன்னா முடிச்சுட்டா போச்சு.